Hi, hello everyone. This is me, Aarti. Welcome to the Magic Warehouse podcast. நம்ம எல்லாருக்குமே லைஃப்பில் ஒவ்வொரு ஃபேஸ் இருக்கும். சில ஃபேஸில் புது புது விஷயம் பண்ணணும்னு தோணும். சில ஃபேஸில் தேடல் அதிகமாக இருக்கும். சில ஃபேஸில் கேள்விகள் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி எனக்கும் இந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் கேள்விகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன் இந்த பாட்காஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தேடி இவ்வளோ நாள் போயிடுச்சு. பதில் கண்டுபிடிச்சிட்டேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரில ஏன் இந்த பாட்காஸ்ட் பண்ணணும்னு. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்பலாம் யோசிக்கல, தோணுச்சு, அப்படியே பண்ணேன், அப்படியே போஸ்ட் பண்ணிட்டேன். எனக்காண்டி என்னோடய தாட்ஸை நானே ஒரு கோர்வையாக வேர்ட்ஸில் கொண்டு வந்து பேசுகிறது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் இப்போது பை ப்ராக்டிஸா இல்லை என்ன அப்படிலாம் எனக்கு சொல்ல தெரில. என்னோடய தாட்ஸை ஜென்ரலாகவே இருக்கும்போதே கேட்குறேன். அப்புறம் ஏன் தனியாக பாட்காஸ்ட்னு ஒன்று பண்ணிட்டேன் அப்படின்னு தோணுது. அப்புறம் சில டைம் நம்ம தேடுற எல்லா ஆன்சரும் நமக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு தத்துவம் பேசிட்டு சுற்றுற ஆள் நான். ஸோ நானே இப்படி தத்துவம் பேசி போடுறனால என்ன யூஸ் அப்படின்னு ஒரு கேள்வி கூட. இந்த மாதிரி நிறைய கேள்விகள். அதனால தான் புதுசாக ஒரு நியூ எபிசோட் போஸ்ட் பண்ண போஸ்ட் பண்ண முடியலங்கிறத விட போஸ்ட் பண்ண தோணலை. அப்போ ஏன் இந்த பாட்காஸ்ட்டில் இதெல்லாம் பேசிகிட்ருக்க அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஏன் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா இன்னும் என்கிட்ட ஆன்சர்லாம் இல்லை. ஆனால் இது பண்ணும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. ரொம்ப நாள் பேசாத ஃப்ரெண்டு கூட என்னோடய பாட்காஸ்ட் கேட்டு நல்லா இருக்குடி அப்படின்னு மெசேஜ் பண்ணும்போது அது ஒரு தனி சுகம் தானே. இதனால் சில நியூ ஃப்ரெண்ட்ஷிப் வந்திருக்கு. நிறைய பேர் கூட இன்னும் டீப் கான்வர்சேஷன் பேச முடிஞ்சிருக்கு. எனக்கே என்னோடய பாட்காஸ்ட் கொஞ்ச நாள் கழித்து கேட்கும்போது ஏதோ செம்மையாக இருக்குது. நான்லாம் என்னோடய இன்ஸ்டாகிராமே ஸ்டாப் பண்ணுற ஆள். அதனால இந்த பாட்காஸ்ட் இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போயிருக்கிறனால ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் பண்ணணுன்னுக்கு பதில் இல்லை. ஆனால் பண்ணின பிறகு கிடச்ச ரிசல்ட்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த ரிசல்ட்ஸ்லாம் நான் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நான் யோசிக்க கூட இல்லை யாரும் என் பாட்காஸ்ட் கேட்பாங்களா அப்படிங்கிற அந்த தாட் கூட எனக்கு இருந்ததில்லை. ஸோ அந்த மாதிரி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். சரி, இப்போ இதெல்லாம் ஓகே தான், நீ சொல்கிறதெல்லாம் புரியுது தான். பட் இப்போ ஏன் இந்த கதையை எங்ககிட்ட சொல்கிற அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு இங்கே கேட்குது. வெயிட் சொல்கிறேன். நம்மளில் முக்கால்வாசி பேருக்கு லைஃப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதே தெரில. என்னையும் சேர்த்து தான். எனக்கும் நான் லைஃப்பில் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது சுத்தமாக ஐடியா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கேன். இது பண்ணலான்னு தோணும், வீட்டில் இன்னொன்று சொல்லுவாங்க, அது பண்ணலான்னு தோணும். சில டைம் எதுவுமே பிடிக்கல அப்படின்னு இருக்கும். சில டைம் எது கொடுத்தாலும் நான் பண்ணிடுவேன், இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா அப்படின்னு தோணும். அண்டு இது மாதிரி விஷயங்கள்லாம் நினைக்கும்போது கொஞ்சம் கில்ட்டு, கொஞ்சம் பயம் எல்லாமே இருக்கும். எதுக்கு பிறந்தோம், ஏன் வாழ்கிறோம், நம்ம பர்பஸ் என்ன, இந்த மாதிரி பல கேள்விகள்லாம் இருப்போம். இதே ஸ்டேஜில் நானும் இருக்கிறனால எனக்கு ஒன்று தோணுச்சு. நான் இந்த பாட்காஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சே பல நாளை கடத்திட்டேன். இதை பண்ணலாம் அப்படின்னு நான் பண்ணியிருந்தா கூட 2 நாளில் பண்ணி முடிச்சு அந்த தாட்லேருந்து வெளில வந்திருப்பேன் போல். இது பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற யோசனைனால அந்த தாட்லேயே நான் ரொம்ப நாளாக இருந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி. நம்மளும் என்ன பண்ணலாம், வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத யோசிச்சு நம்ம லைஃப்பில் நிறைய நாளில் கடத்திட்டு இருக்கோமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சில டைம் ஏன் அப்படிங்கிற கொஸ்டினை விட எப்படி அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தேடினா லைஃப் கொஞ்சம் ஈஸியாக போயிடும்ல அப்படின்னு தோணுச்சு. தண்ணியை வெளியிலேருந்து பார்க்குற வரைக்கும் தானே பயமாக இருக்கும். உள்ளே குதிச்சுட்டா அந்த பயம் ஒரு நிமிஷத்தில் காணாமல் போயிடும்ல. அந்த மாதிரி தான் ஏதாச்சும் ஒன்று, அது எதுவானாலும் இருக்கலாம் லைஃப்பில். அதனால் என்ன யூஸ், அது பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஆனால் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பண்ணணும்னு தோணும். நீங்கள் நினைக்கிற ஒன்றா கூட இருக்கலாம். அதை சும்மா பண்ணுங்கள், ரிசல்ட் பற்றி யோசிக்காதீங்க. ஜஸ்ட் ஜம்ப் இன் டு இட். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம வாழ்க்கையே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு தானே, வாழ்க்கையே வாழத்தானே அப்படி தானே சொல்லுவாங்க. ஸோ சும்மா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பண்ணுங்கள். அண்ட் புட் யுவர் ஹார்ட் அண்ட் சோல் இன் டு இட். அது ஃபெயில் ஆனால் கூட பரவாயில்ல, அந்த ஜேர்னி நீங்கள் என்ஜாய் பண்ணதாக தானே இருக்கும், அது போதும். ஆல்ரெடி சொல்ல மாதிரி வாழ்க்கையே வாழத்தானே, வாழ்ந்து தான் பார்த்திடுவோமே அப்படின்னு அது சும்மா அவங்களுக்காண்டி பண்ணுங்கள். இன்னும் எனக்கு என்ன செய்யன்னு தெரில அப்படின்னு யோசிக்கிறீங்களா?
ஐ கேன் கம்ப்ளீட்லி ஃபீல் யூ. என்ன பண்ணேன்னு தெரிலனா நீங்கள் ஆல்ரெடி பண்ணுறதுல புட் யுவர் ஹார்ட் அண்ட் சோல் இன்டு இட். அவ்வளோதான், சிம்பிள். அழகான உணர்வுகள், அழகான மனிதர்கள் உள்ள வர வாழ்க்கையும் அழகு தான். எங்கேயோ யாருக்கோ இது ஒரு குட்டி ஹோப் கொடுத்துருக்கோன்னு நம்பிக்கையோடு நான் கிளம்புறேன். உங்களுக்கு இந்த பாட்காஸ்ட் பற்றி இன்னும் நிறைய என் கூட பேசணும்னு தோணுச்சுன்னா என்னோடய இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், Aarthi_Poovalingam. அண்ட் ஐ எம் ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ டு லிசன். இப்போ நான் கிளம்புறேன். டாட்டா, பை, கீப் ஸ்மைலிங்.